கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ராகு உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல சனி வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு. இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபேமிலி, ஃபினான்ஸு, இது எல்லாத்துலேயுமே ஒரு டல்லான ஒரு சுச்சுவேஷனை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் இந்த வருஷம் முழுக்க என்ன இருந்திருக்குன்னா, மே மாதத்துலேருந்து குரு 5ஆம் இடத்துல இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு சம்வாட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருப்பார். பட் இப்போது அந்த குருவும் 6ஆம் இடத்துல போய் உட்காந்ததுனால தேவையில்லாத எனிமிட்டி, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நெய்பர்ஸ் மூலமாக இருக்கட்டும், நீங்கள் போன 18ஆம் தேதிக்கு அப்புறமாலேருந்தே தேவையில்லாத ஒரு பகையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே அந்த பகை மூலமாக உங்களுடைய நிம்மதியே குறைஞ்சி போயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு தற்காலிகமான சுச்சுவேஷன் தான். அடுத்த மாதம் இது சரியாயிடும். அது வரலும் நீங்கள் உங்களோட டெம்பர்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்களான்னா இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணி நீங்கள் ட்ரிகர் ஆகிட்டீங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரினா கஷ்டம். நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டெம்பர்மெண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. எது ஒன்று நடந்தாலும் கூலாக போயிடுங்க. உங்களுக்கு தெரியும் பிரச்சனை வரப்போகுதுன்னு. அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணாமல் அதுலேருந்து விலகி போக போகிறேன்ற முடிவு எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்க. பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ராகு உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரு, 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல சனி வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு. இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஃபேமிலி, ஃபினான்ஸு, இது எல்லாத்துலேயுமே ஒரு டல்லான ஒரு சுச்சுவேஷனை பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் இந்த வருஷம் முழுக்க என்ன இருந்திருக்குன்னா, மே மாதத்துலேருந்து குரு 5ஆம் இடத்துல இருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு சம்வாட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருப்பார். பட் இப்போது அந்த குருவும் 6ஆம் இடத்துல போய் உட்காந்ததுனால தேவையில்லாத எனிமிட்டி, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நெய்பர்ஸ் மூலமாக இருக்கட்டும், நீங்கள் போன 18ஆம் தேதிக்கு அப்புறமாலேருந்தே தேவையில்லாத ஒரு பகையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே அந்த பகை மூலமாக உங்களுடைய நிம்மதியே குறைஞ்சி போயிருக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு தற்காலிகமாக